உங்களுக்கு எப்போயாவது ஒரு பொருளாதாரம் வர வேண்டியது இருக்குது, யாரோ ஒருத்தவங்க கொடுக்க வேண்டியது இருக்குது, நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க, திரும்பி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கொடுக்குறேன், ஆனால் அப்புறமா கொடுக்குறேன், நாளைக்கு கொடுக்குறேன், முந்தானத்து கொடுக்குறேன், இல்லை நாளைக்கு மறுநாள் கொடுக்குறேன், ஏதோ ஒன்று கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபைண்ட் கவுண்ட் டிவைன், இதை சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு நாள் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அன்றைக்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய பொருளாதாரம் வந்து சேரும். சயின்ஸ் ஆஃப் சுவிட்ச் வேர்டு அப்படின்னு நீங்கள் வந்து ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டாம். நம்பிக்கையோட செஞ்சால் நடக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு இருக்கோமோ அந்த அளவுக்கு நடக்கும். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பயுமே நல்ல எண்ணங்களாக இருக்கட்டும். சிலர் சொல்லுவாங்க பாசிட்டிவ் தாட், நெகட்டிவ் தாட். நெகட்டிவ் தாட் நமக்கு நல்லது கிடையாது, பாசிட்டிவ் தாட் நமக்கு நல்லது அப்படிம்பாங்க. பாசிட்டிவ் தாட்டை விட சிறந்த ஒரு தாட் இருக்குது. அதாவது நேர்மறை சக்தின்னு சொல்லுவாங்க. நேர்மறை எண்ணங்களை தாண்டி ஒரு சிறந்த ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு கேட்டால் சரியான எண்ணங்கள்.